தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு திருச்சி கிழக்கு, சென்னை பெரம்பூர் 2 தொகுதிகளுக்கும் வேட்புமனு தாக்கல் செய்கிற பொழுது இரண்டும் வேறு வேறு தகவல்களை கொடுத்திருக்கிறார். 100 கோடி ரூபாய் சொத்துக்களை மறைத்திருக்கிறார் என்று உயர்நீதிமன்றத்திற்கு திமுக சென்றிருக்கிறது. இதில் 100 கோடி ரூபாய் திருச்சி கிழக்கு, சென்னை இரண்டிலும் 2 வகையான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார். ஆகையால் அவருடைய தேர்தல் வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று திமுக ஒரு சட்ட போராட்டத்தை நடத்த ஆரம்பித்திருக்கிறது. இது உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ நிரூபிக்கப்பட்டால் பதவி விலகுவது தவிர்க்க முடியாது. நேற்று முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து அமைச்சர்களோடு அலாவலாவினார். நண்பர்களை பேசிக்கொண்டிருப்பதைப் போல அங்கு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். இது உயர்நீதிமன்றத்திலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விட்டது என்ற நிலை வருகிற பொழுது அவர் நண்பர்களோடு இந்த கருத்தை பரிமாறிக்கொண்டிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் செங்கோட்டையன் அதுக்கு தகுதியான நபரா? செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையன் ஒரு மிகப்பெரிய வருவாய்த்துறையில் பல கோடிகளை, பல 1000 கோடிகளை சுருட்டுவதற்கு கடந்த காலத்தில் ஊழல் பேர்வழிகளாக சிறையிலே அடைபட்டு கிடந்தவர் இந்த செங்கோட்டையன். இப்பொழுது ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் பல 1000 கோடியை பினாமியில் தேக்கி வைத்திருக்கிற பிரகாஷ் IAS அவர் பெரிய ஊழல், மருந்தீஸ்வரர் கோயில் திருவான்மியூரில் 700 கோடி ரூபாய் ஜிப்ராஸ் நிறுவனத்திற்கு ஒரு கோயில் இடத்தை பட்டா போட்டு விற்றுவிட்டார் என்பதற்காக செங்கோட்டையனும் உடந்தை, பிரகாஷ் IASம் உடந்தை, சண்முகவேலும் உடந்தை. இப்படி உடந்தைகளாக வந்த பிறகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து பிரகாஷ் IASஐ ஆவண காப்பகத்துக்கு தூக்கி அடித்தார். அங்கே மலர்விழி IAS அந்த அம்மையார் பல 1000 ஏக்கர் நிலம், கல்டிவேஷன் ஆஃப் வேஸ்ட் லேண்ட், வாரிசு இல்லாதவர், ஜமீன்தார், பட்டா இல்லாத நிலம், இப்படி இந்த நிலங்களை நில சீர்திருத்தத்துறைக்கு மலர்விழி செல்லுகிறார். மலர்விழி இருந்த இடத்திலிருந்து நிலத்தை ஆக்கிரமிக்க, நிலத்தை திருடுவதற்கு முயற்சி செய்கிறார் பிரகாஷ் என்றுதான் எங்கு வருகிறார்? ஆவண காப்பகத்துக்கு. ஆவண காப்பகத்தில் இருந்த மலர்விழியை தன்னுடைய பிரதிநிதியாக தான் அமர்ந்த சீட்டுக்கு அங்கு அமர வைக்கிறார். எல்லாம் நிலத்தை திருடுவதற்கு, பட்டா போடுவதற்கு, பட்டா நிலமாக மாற்றுவதற்கு, கலெக்டருக்கு உத்தரவு போடுவதற்கு. இப்படி இந்த மோசடி நபர்களை, ஏமாற்று நபர்களை, சிறையிலே அடைக்கப்பட்ட நபர்களை வைத்துக்கொண்டு விஜய் எப்படி ஆட்சி செய்ய முடியும்? இந்த திமுக தொடுத்திருக்கிற வழக்கு 100 கோடி ரூபாய் தேர்தல் ஆணையத்தினுடைய அபிடவிட்டில் மறைத்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் பதவி விலகித்தான் ஆக வேண்டும். அடுத்த முதலமைச்சர் நாற்காலி புஷி நகர்த்து கொண்டிருக்கிறார். அதே போல ஆதவர்ஜுனாவுடைய மனைவியினுடைய பல 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை இந்த ஆவணத்தில் காண்பிக்கப்படவில்லை. ஆதலால் ஆதவர்ஜுனாவும் பதவி விலகிறார். அர்ஜுனா அவருடைய வில்லிவாக்கம் சட்டமன்ற பதவி பறிக்கப்பட போகிறது. இப்படியான ஒரு புயல், சுனாமி, நேபாளத்து நிலநடுக்கத்தை விட
மிகப்பெரிய நிலநடுக்கம், தாவேகா நடுக்கம் இப்பொழுது தமிழ்நாட்டில் வர இருக்கிறது. பாஜக நினைத்தால்தான் எடப்பாடியை காப்பாற்றியதைப் போல இந்த தாவேக அரசை காப்பாற்ற முடியும். குடுமி அமித்ஷா கையில். அமித்ஷாவுக்கு லஞ்ச் பேக் கொடுக்கிற விஜயும் ரெட்டிகளும் இப்பொழுது யாரை நோக்கி நகரப் போகிறீர்கள், ஓடப் போகிறீர்கள்? முதலமைச்சர் நாற்காலி ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. ஆதவர்ஜுனாவுடைய நாற்காலியும் பலமாக ஆடுகிறது. அப்போ ஆதவர்ஜுனா விஜய் இல்லாத அந்த நாற்காலியை புஷி நிரப்ப போகிறார். ஜெயலலிதாவுக்கு ஒரு ஓபிஎஸ், விஜய்க்கு ஒரு புஷி. இது காலத்தின் கட்டாயம். அப்பொழுது புதிய வரவாக விஜயனுடைய தோழி திரிஷா வருவதற்கு வாய்ப்பு இருக்கா என்ற விவாதம் ஆரம்பித்து விட்டது. காரணம், இந்த ஆட்சி எப்படியாவது கண்கொத்தி பாம்பாக திமுக இந்த ஆட்சியை இறக்குவதற்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய 2 அஃபிடவிட்டுக்கள். 2ஐயும் எழுத்து வாரியாக, பகுதி வாரியாக தேடி தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதனால் அரசினுடைய இணையதளத்தில் விஜயினுடைய திருச்சிக்கு கிழக்கு பெரம்பூரினுடைய அந்த அபிடவிட்டுக்களை, அரசு ஆவணங்களை பதிவிறக்கம் செய்ய முடியாமல் அது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது திமுக உயர்நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு உயர்நீதிமன்றம் அனைத்து ஆவணங்களையும் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டு வாருங்கள், திருச்சி கிழக்குக்கான வாக்குமூலம், சென்னை பெரம்பூருடைய வாக்குமூலம் 2 வேறு வேறாக இருக்கிறது. ஒரே வேட்பாளர், ஒரே இந்திய குடிமகன், ஒரே தேர்தல் ஆணையம். 2 வகையான தகவல்கள், 2 வகையான வாக்குமூலங்கள். ஒன்று 210 கோடி ரூபாய், ஒன்று 110 கோடி ரூபாய். 100 கோடி ரூபாய் திருச்சிக்கும் பெரம்பூருக்கும் ஏன் இவ்வளவு பெரிய இடைவெளி? 100 கோடி ரூபாய் சொத்துக்கள் மறைக்க வேண்டிய தேவை என்ன? ஆதவர்ஜுனாவுடைய மனைவி பலாயிரம் கோடி சொத்துக்கள், மார்ட்டினுடைய செல்ல மகள், இந்த லீமா ரோஸினுடைய அன்பு மகள், இவர் ஏன் இந்த சொத்துக்களை மறைத்தார்? ஆகையால் அவரும் அவருடைய சட்டமன்ற பதவியும் ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது, செல்லாது என்று ஏன் அறிவிக்கக்கூடாது? நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முறைகேடாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். முறைகேடாக தவறான தகவல்களை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் உங்களுடைய வெற்றி செல்லாது, விஜயனுடைய வெற்றி செல்லாது என்று ஏன் நீதிமன்றம் அறிவிக்கக்கூடாது? வெற்றி பெற்றதற்கு இடைக்கால தடை 6 மாதமோ 1 வருடமோ சட்டமன்றத்துக்கு செல்ல முடியாது, சட்டமன்ற வளாகத்துக்கு வர முடியாது, அமைச்சரவை நாற்காலி பறிபோய்விடும், அமைச்சரவை அலுவலகத்துக்கு போக முடியாது, தலைமைச் செயலகமே உங்களுக்கு மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டுவிடும், முதலமைச்சர் பதவியிலே நீடிக்க முடியாது, Z+ வாபஸ் வாங்கப்படும், பாதுகாப்பு இருக்காது, பனையூரில் கூட்டம் இருக்காது, பனையூர் கூட்டம் கட்சி அலுவலகமாக மாற்ற வேண்டி வரும். தாவேகா அலுவலகம் எங்கோ அங்குதான் கூட வேண்டி வரும். இப்படியான ஒரு சூழல் இந்த தாவேகா ஆட்சி முதலமைச்சருக்கு, வருவாய்த்துறை அமைச்சருக்கு
நம்பர் 1, நம்பர் 2 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் தாவேக்கு ஆட்சி 110 நாள் 110 விதி இரண்டா நேரடியாக மோதிக்கொள்ளுகிற சூழல் வருகிறது. 110 விதி இதுவரை நீங்கள் சொன்ன அத்தனை சட்ட சரத்துக்களும் சட்ட பஞ்சாயத்துக்களும் அத்தனையும் செல்லாது என்று அறிவிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு வாய்ப்பில்லாத ஒருவர் எப்படி 110 விதியின் கீழ் 110 நாட்களில் சட்டத்தை அமல்படுத்தலாம்? இது தனியாக ஒரு வழக்கு. திமுக ஆதவ் அர்ஜுனா மீது தனியாக ஒரு வழக்கு. இப்படி வழக்குகள் தொடுக்கப்பட்டால் இதனுடைய நிலைமை என்னவாகும்? 110 நாட்கள் கூட ஆட்சி செய்ய முடியவில்லை. 115 நாட்களுக்குள் இந்த ஆட்சி தடுமாற்றம் ஏற்படுகிறது. நேபாள நிலநடுக்கம் ஏற்படுகிறது. சுனாமி பாதிப்பு ஏற்படுகிறது. இப்படி ஒரு சூழல் உருவாவதற்கு முன்பு உங்களுடைய சட்ட ஆலோசகர்கள், நிதி ஆலோசகர்கள், ஆடிட்டர்கள், சிஏக்கள், லட்சங்களில் கோடிகளிலே ஊதியம் வாங்குகிறவர்கள் எப்படி கோட்டை விட்டார்கள்? ஏன் மறைத்தார்கள்? இதற்குள்ள ஏதாவது சதி இருக்கிறதா? சூழ்ச்சி இருக்கிறதா? உங்களுடைய நலம் விரும்பிகளே இந்த சூழ்ச்சியை உருவாக்கினார்களா? இப்படி பல சந்தேகங்களை எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஒன்றிலே 210 கோடியை காண்பித்தவர்கள் அடுத்ததில் ஏன் 110 கோடியை காண்பித்து 100 கோடியை மறைத்தார்கள்? 2 பேரும் ஒரே நபர்கள் தான், ஒரே ஆடிட்டர் தான், ஒரே வழக்கறிஞர் தான். திருச்சிக்கு ஒருவர், பனையூருக்கு ஒருவர் அல்ல. இது எங்கே நடந்தது தவறு? எப்படி நடந்தது தவறு? இந்த தவறுகள் திட்டமிட்டு நடந்ததா இல்லாது தற்செயலாக நடந்ததா? இப்படி பல விடை தெரியாத கேள்விகள் நீதிமன்றங்களுடைய நீண்ட நெடிய படிக்கட்டுகளில் மோதப் போகிறது. சட்டம் தன்னுடைய கடமையை செய்தால் பதவி விலகியே ஆக வேண்டும். ஜெயலலிதாவுடைய நிலை என்ன? ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது ₹1 சம்பளம் வாங்குகிற இந்த ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமாக 62 கோடி ரூபாய் லஞ்சம் ஊழல் செய்திருக்கிறார், மோசடி செய்திருக்கிறார் என்று நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட பிறகு பதவி விலகுவதை தவிர வேறு வழி இல்லை. உச்ச நீதிமன்றம் வரை சென்று கூட போராடக்கூடிய செல்வி ஜெயலலிதா பதவி விலகியே ஆக வேண்டும் என்ற நிலை வந்துகிற பொழுது ஓபிஎஸ் முதலமைச்சராக்கப்பட்டார். ஓபிஎஸ் தான் இடைக்கால முதலமைச்சர். அதே போல் இப்போ புஷி இடைக்கால முதலமைச்சரா? விஜயனுடைய நாற்காலி புஷிக்கா? புஷி தான் விஜயனுடைய நம்பிக்கைக்குரியவர். ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்குரியவர் எப்படி ஓபிஎஸ்ஸோ அதே போல் விஜயின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் புஷி. புஷியும் தமிழக வரலாற்றில் முதலமைச்சராக ஆக வேண்டிய தேவை ஏற்பட்டால் தவிர்க்க முடியாது. அப்படி புஷி முதலமைச்சராவது எங்கோ ஒரு இடர்பாடு என்றால் அந்த நாற்காலிக்கு யார்? அந்த நாற்காலி யாரால் நிரப்பப்பட போகிறது? இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் மக்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த விடை எங்கிருந்து கிடைக்கப்பெற வேண்டும்? பனையூரிலிருந்து இந்த விடை கிடைக்கப்பட வேண்டும். புஷியா அல்லது வேறு யாரா? விஜய்க்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள் யார்? யாராக இருப்பார்கள் என்கின்ற சந்தேகம் எழத் துவங்கி இருக்கிறது. மீண்டும் இந்த சந்தேகம் முடிவுக்கு வரும். அதுவரை தமிழர்களே தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழர்களுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அது திராவிட இயக்கத்தால் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. திரைப்பட உலகத்தை சார்ந்த முதலமைச்சர்களாலும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. 234 தொகுதிக்கும் தியாகம், நேர்மை, வீரம் சார்ந்த நிருபர்கள் உண்மையை பேசுவதற்கு, அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு
தேவை. தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.